சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 27 மார்ச் 2026. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்துகிட்டு தான் நான் உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே நான் ஒரு டவுன் சைட் ட்ரேட் நான் எடுத்துட்டேன். ஒரு 5 லாட் மட்டும் நான் செல் பண்ணியிருக்கேன். 23,100 கால் ஆப்ஷன் வந்து நிஃப்டியில் வந்து ஒரு 5 லாட் மட்டும் தான் நான் செல் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் பிரகாரம் நான் 5 லாட்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி நான் செல் பண்ண முடியும். அதனால் நான் 5 லாட் மட்டும் செல் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா காலையில் 9:20க்கு வந்து இந்த ஆர்டர் நான் போட்டிருக்கேன். 5 லாட் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு எட்ஜிங் பொசிஷன் மார்ஜின் குறைக்கிறதுக்காக ஜஸ்ட் நான் போட்டிருக்கேன். இதுக்கான சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபா வந்து 152 ரூபா சார்ஜஸ் வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த பொசிஷன் வந்து ஒரு 1500 ரூபா பக்கம் வந்து ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. நான் இன்றைக்கி என்ன கான்செப்டை பேஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நான் இந்த ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்திருக்கேன்றதை வந்து ஒரு நான் பாஸ்ட்டு 5 இயர்ஸ் சார்ட் டேட்டா இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன கான்செப்ட் பிரகாரம் நான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபாலோ பண்ணுற RAWON டவுன் சைட் டைப் 1 அப்படின்ற ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இதை ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி இந்த ட்ரேட் நான் எடுத்திருக்கேன். எக்ஸாம்பிள் சார்ட் எடுத்து வச்சு பார்ப்போம். 2021 போகலாம். அதில் RAWON போகிறேன். அதில் வந்து இது டவுன் சைடு, அதில் வந்து டைப் 1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் இன்றைக்கி ட்ரேடு. கிட்டத்தட்ட 2021 ஒரு 18 ட்ரேட்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸாக இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரி தான். இங்கே ரெண்டாவது கேண்டில் வந்து S1 தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கு. பட் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து க்ளோஸ் வச்சதால் நான் ஃபஸ்ட்டு கேண்டிலே என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரே கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கு. ப்ரீவியஸ் டே லோ S1 தாண்டி க்ளோஸ் வச்சதால் நான் டவுன் சைட் ட்ரேட் எடுத்திருக்கேன். என்னோடய டார்கெட் வந்து அதிகபட்சம் S2 S3. என்னோடய டார்கெட் வந்து அதிகபட்சம் S2 S3 50% வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். இல்லை அதுக்கு முன்னாடி நல்ல ப்ராஃபிட் இருந்தாலும் ட்ரேடை வந்து நான் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் தான். S2 S3 50% வரைக்கும் மோஸ்ட்லி டார்கெட் வரும். ஓகேங்களா? இதே போல் ரேண்டமாக எந்த இயரில் வேணால் போய்ட்டு பார்க்கலாம். இதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் கிட்டத்தட்ட 5 இயர்ஸில் நிறைய ட்ரேட்ஸ் வந்து இதுதான் கொடுக்கும். டவுன் சைட் ட்ரேடு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த RAWON ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் வரும். 2025 கூட எடுத்து போய் பார்ப்போம். RAWON டவுன் சைட் போகிறேன். அதில் வந்து டைப் 1 இன்றைக்கி வந்து ஸ்ட்ராட்டஜி. அதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் இப்போதைக்கு போகும். கிட்டத்தட்ட ஒரு 19 நாள் வந்து 2025 வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் வந்திருக்கு. S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே நல்ல ஒரு டவுன் மூவ் S2 S3 50% வரைக்கும் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லாக நல்ல டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் நல்ல ஒரு டவுனு. ஸோ இது எல்லாம் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அந்த எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு 5 இயர்ஸில் மேக்ஸிமம் S2 S3 50% வரைக்கும் டார்கெட் போகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் வந்து இந்த டவுன் ட்ரேட் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5,500 ரூபா பக்கம் வந்து ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரேடை முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:45 பக்கம் ஆகுது. நான் எடுத்த அந்த டவுன் சைட் பொசிஷன் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுத்தேன். அதுவும் டவுன் சைடு தான். கிட்டத்தட்ட இந்த ட்ரேடில் நம்ம என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 27,420 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் தான் இந்த ட்ரேடை நான் முடிச்சிருக்கேன். வெறும் 5 லாட்டு தான் நான் செல் பண்ணேன். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 9:20க்கா ஒரு 5 லாட்டு தான் நான் செல் பண்ணியிருந்தேன். 23,100 கால் ஆப்ஷன் வந்து 5 லாட்டு தான் செல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அது க்ளோஸ் பண்ண டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:42. ஸோ மதியம் ஆஃப்டர்நூன் 1:42க்கு வந்து இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 226 ரூபாயில் செல் பண்ணியிருந்தேன். 141 ரூபாயில் வந்து அதை நான் திரும்ப பை பண்ணிக்கிட்டேன். ஏன் நான் வெறும் 5 லாட்டு தான் இன்றைக்கி நான் செல் பண்ணேன்னா, என்கிட்ட இருக்க கேபிட்டலுக்கு நான் 40 லாட்ஸ் கூட நான் தாராளமாக நான் செல் பண்ணலாம். பட் நான் ஏன் பண்ணலைன்னா, என்னோடய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை வந்து நான் ஸ்ட்ரிக்டாக நான் ஃபாலோ பண்ணிப்பேன். ஸோ எப்படி இந்த 5 லாட் நான் போடுறேன்னா, என்னோட ரிஸ்க் பர் ட்ரேடு என்னன்றதை நான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட கேபிட்டலில் வெறும் 1/2% தான் என்னோட ரிஸ்க்கு. ஸோ என்னோட கேபிட்டல் 1/2%ன்றது எனக்கு 25,000. அப்போ இந்த 25,000 டிவைடட் பை இன்றைக்கி எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 70 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. நான் என்ட்ரி எடுத்த இடத்துலேருந்து எனக்கு 70 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். அப்போ இந்த 25,000 டிவைடட் பை 70 போட்டோன்னா 357 குவான்டிட்டிஸ் வந்து நான் செல் பண்ணலாம். இந்த 357 குவான்டிட்டியை வந்து நம்ம லாட்ஸாக கன்வெர்ட் பண்ணோன்னா டிவைடட் பை நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 65. ஸோ அப்படி பண்ணும்போது 5.49 லாட் வந்து நான் செல் பண்ணலாம். ஸோ நான் ரவுண்டாக 5 லாட்டை வந்து நான் இன்றைக்கி நான் செல் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த 5 லாட்டை செல் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் சைடு போயிட்டு என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிச்சுன்னா நான் 25,000 லாஸ்க்குள்ளே நான் முடிக்க முடியும். ஸோ அதனால தான் நான் வெறும் 5 லாட் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போலாம் வந்து ரேஞ்ச் வந்து ரொம்ப பெருசாக மூவ் ஆகுது. மார்க்கெட்டு ஸ்டாப் லாஸ்லாம் ரொம்ப பெருசாக மூவ் ஆகுது. ரொம்ப சின்ன ரேஞ்சாக இருந்தால் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்டில் கூட நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் கிடைக்கும். ஆனால் இப்போ 70 பாயிண்ட் 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வரதுனால நான் ரொம்ப கம்மியான லாட்ஸ் தான் நான் ப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலாக ட்ரேடிங் பண்ணோன்னா இப்படி தான் பண்ணணும். நம்மளோட லாஸை வந்து எப்பயுமே நம்ம ஒரு ஸ்டேபிளாக வச்சுக்கணும். ஒரு
ஒரே சீராக கொண்டு போகணும். ஓகேங்களா? திடீர்னு இன்றைக்கி நிறைய லாட்ஸ் போடுறது, நாளைக்கு லாட்ஸை குறைச்சி போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி திடீர்னு நிறைய ரிஸ்க் எடுக்கிறது, ஒரு 2-3 ட்ரேடு வின்னிங் ட்ரேட்ஸை பார்த்தோன்னே நிறைய ரிஸ்க் எடுக்கிறது, 2-3 ட்ரேடு லூசிங் ட்ரேட்ஸை பார்த்தோன்னே ரிஸ்க்கை குறைச்சி கம்மியாக எடுக்கிறது, இப்படிலாம் பண்ணனா நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து ஒரு ஸ்டேபிளாக க்ரோ பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நம்ம லாங் ரன்னுக்கு நம்ம போக முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வெறும் 5 லாட் மட்டும் செல் பண்ணேன். எனக்கு லாஸ் ஆச்சுன்னா 25,000 தான் லாஸ். அது ப்ராஃபிட் வந்துச்சுன்னா மார்க்கெட் என்ன கொடுக்குதோ அது சந்தோஷமாக நான் எடுத்துப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் என்னோட ரிஸ்க்கை வந்து நான் மேனேஜ் பண்ணுறேன். இதுதான் என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல். ரொம்ப சிம்பிள் தான். நான் எவ்வளோ என்னோட ரிஸ்க் பர் ட்ரேட் என்ன 25,000, அது டிவைடட் பை என்ன ஸ்டாப் லாஸு. ஸோ அதை போட்டோன்னா ஒரு குவான்டிட்டிஸ் காட்டும். ஸோ நம்ம குவான்டிட்டியாக போட முடியாது, லாட் சைஸில் தான் நம்ம செல் பண்ண முடியுன்றதுனால டிவைடட் பை லாட் சைஸ் என்ன 65. ஓகேங்களா? நிஃப்டியோட லாட் சைஸ் 65. இதை போட்டோன்னா நான் எத்தனை லாட் செல் பண்ணணுன்றதை வந்து எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் நான் செல் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியம். ஒன்று ஸ்ட்ராட்டஜிஸ்ன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் வந்து இதுதான். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் சைசிங் பண்ணுறதுல தான் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆக மாட்டோமான்றது வந்து முடிவு பண்ணுறதே இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இதை வந்து நான் ஸ்ட்ரிக்டாக நான் ஃபாலோ பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டே தான் மார்க்கெட்டு. ஸோ 2 நாள் லீவ் இருக்குது. இன்றைக்கும் நல்லபடியாக தான் ட்ரேட் முடிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 27,000க்கு மேலே ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் நான் அப்ரோச் பண்ணுறேன். நான் கிட்டத்தட்ட 5 இயர்ஸோட சார்ட்டு டேட்டா என்கிட்ட இருக்குது. ஸோ அது கொடுக்குற கான்ஃபிடென்ட் தான் எனக்கு. அந்த 1200 சார்ட்டை நான் அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி நான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் டெவலப் பண்ணி, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் என்ட்ரி எக்ஸிட் பண்ணுறேன். கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணி நான் ட்ரேட் பண்ணுறேன். அதனால தான் என்னால் வந்து ப்ராஃபிட்டபிளாக இதை பண்ண முடியுது. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி நான் ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன்றதுலாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.